திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட நாயகன் எங்களது கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அற்புதமான திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக 2025 அப்புறம் 26 வரைக்கும் கூட சொல்லலாம் தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சியை கண்டிருந்த நமது தமிழ்நாடு அதே வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்பதில் எங்களது கழக தலைவர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து முனைப்பாக இருந்து வருகிறது. இந்த வளர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி, ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து இதே அற்புதமான உச்சியை நோக்கி ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தப்பட வேண்டும் என்றால், செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உட்கட்டமைப்பு வசதிகள் மிக மிக அவசியம். ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கனெக்டிவிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கீ ஃபார் இண்டஸ்ட்ரியல் growth. இதுவரை தமிழ்நாடு காணாத ஒரு தொழில் வளர்ச்சியை, இந்தியாவில் எந்த மாநிலம் காணாத ஒரு தொழில் வளர்ச்சியை கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு கண்டது. இந்தியா வியந்து பார்த்தது. நம்பர் 1 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்று இந்தியாவே வியந்து பார்த்தது. தமிழ்நாடு எப்படி இந்த வளர்ச்சியெல்லாம் கொடுக்குது என்று நம்மிடம் கற்றுக்கொண்டு மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதை செயல்படுத்த துவங்கினார்கள். அதற்கு காரணம் துரிதமான திட்டமிடல், சரியான திட்டமிடல், துரிதமான கிளியரன்சஸ் எல்லாமே. அதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் growth, ரோட்ஸ், போர்ட்ஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப சரியான நேரத்தில் முடிவெடுக்கப்பட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அதுல முக்கியமான ஒரு திட்டம் போர்ட் கனெக்டிவிட்டி எல்லாருக்கும் நல்லா தெரியும். துறைமுகங்கள், அதே போல நம்ம கப்பல் போக்குவரத்தும் சரி, விமான போக்குவரத்தும் சரி, தரைவழி போக்குவரத்தும் சரி, அனைத்தும் சரியாக இருந்தால்தான் தயாரிக்கப்படும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சரியான நேரத்தில், உரிய நேரத்தில் போர்ட்ஸுக்கு சென்றடையும், உலகமெங்கும் அது சென்றடையும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சரியா இருக்கணும்ன்றதுல திராவிட நாயகன் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார். இதுல மெயினா இன்னைக்கு நம்ம பார்க்கறதுனா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தொழில் வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த நாள் இன்று 24 ஆகஸ்ட் 2026 என்று வரலாறு சொல்லும் அளவிற்கு நீண்ட நெடிய கால மிக சரியான முறையில் பல இடங்களை பார்த்து பொருளாதார வல்லுநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் கேட்டு பிறகு தேர்வு செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இன்று தாவேக அரசு டிராப் செய்துள்ளது, கைவிட்டு விட்டது. இது ஒரு விமான நிலையத்தை மட்டும் கைவிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியே, நான் தொழில் வளர்ச்சி மட்டும் சொல்லல, மொத்த வளர்ச்சி, இன்ஃபேக்ட் டூரிசம்க்கெல்லாம் பெரிய அடி. நீங்க டூரிசம்க்கு, சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அடி இது. இதை தாண்டி பல விஷயங்களை சொல்லிட்டு போலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவை இன்று இந்த அரசாங்கம் எடுத்திருப்பது உண்மையாகவே சொல்றேன். நாங்கெல்லாம் ஒன்னொன்னா பார்த்து இந்த திட்டத்தில் வேலை செஞ்சிருக்கோம். எனக்கு அதோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு தூரம், எவ்வளவு கிளியரன்ஸுக்காக, அதுவும் அப்ப இருந்த இந்த இப்பவும் இருக்கிற அந்த ஒன்றிய அரசிடம் இருந்து இந்த திட்டத்துக்கான பெர்மிஷன் எல்லாம் வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது எவ்வளவு கடினம் என்று அரசு இயந்திரத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு, ஏன் படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றாக புரியும். ஏன் உங்களுக்கு குறிப்பாக ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது சாதாரண விஷயம் இல்லை. அது இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் ஏன் தேவை? முதல்ல சென்னை ஏர்போர்ட்ல இன்னைக்கு கெபாசிட்டி 35 மில்லியன் கெபாசிட்டி பர் ஆனம். ஒரு வருடத்திற்கு 35 மில்லியன் கிட்ட 3.5 கோடி பேசஞ்சர்ஸ் போகும் அளவுக்கு கெபாசிட்டி இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது நம்ம சென்னை மீனமாக்கம் விமான நிலையத்தில். இதுல இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல அது 20 மில்லியன் எக்ஸ்ட்ராவா வரப்போகுது, T5ல இருந்து, டெர்மினல் 5ல இருந்து வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டு நாங்க $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழ்நாட்டை செலுத்திக் கொண்டிருந்த திராவிட நாயகன் அவர்கள், நமது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் 2050, 45, 50 என்று நமது திட்டமிடல் இருந்தது. ஒரு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா, ஒரு புது ஏர்போர்ட் வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு அது போதுமானதாக இருக்கும். குறைந்தபட்சம்
இப்ப நீங்க இப்ப சொல்றீங்களா இந்த 35 மில்லியன், இந்த 35 மில்லியன் அதாவது 3.5 கோடி அந்த இலக்க சென்னை விமான நிலையம் இந்த 28 முடிஞ்சிடும். 28 கெப்பாசிட்டி முடிஞ்சிடும். ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டிக்கு மீனமகத்துக்கு உள்ள ஏர்போர்ட்டை தொடர்ந்து யூஸ் பண்றவங்க யாராக இருந்தாலும், தொழில்துறைகளை சார்ந்தவங்க யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க, நீங்க தொடர்ந்து சமூக வலைதளங்கள் நீங்க பாத்துட்டே இருப்பீங்க, அவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்துற ஒரு விமான நிலையம், நமது கிடையாது, நம்ம அரசாங்கத்துக்கு கிடையாது, நமக்கு அங்க பெரிய ஒரு கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் பரந்தூரில் புதிய விமான நிலையம் வந்திருந்தால் அது முழுமையாக நமது கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அது நமது சொத்து, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசின் சொத்தாக இருந்திருக்கும். அங்கேருந்து ஒரு பிபிபி மாடல்ல நம்ம ஒரு பார்ட்னரோட சேர்ந்து நம்ம டாடா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களோட சேர்ந்து இல்ல ஏன் இன்னும் இன்டர்நேஷனல் நிறுவனங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. அதே போல ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட் மாதிரி பல ஏர்போர்ட்ஸ்ல பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ்ல இருந்து அவங்களே இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அவங்களே இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க, ஓ சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் வருதா நாங்களே கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவோமேன்ற மாதிரி எல்லாருமே கேட்டாங்க. சென்னைக்கு ஏர்போர்ட் வருதாமே. குறிப்பாக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் நமது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணங்களுக்கு எல்லாம் செல்லும் பொழுது ரொம்ப உன்னிப்பா எல்லாரும் கவனிச்சு உங்க ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் கனெக்டிவிட்டி எப்படி வரப்போகுது. ஏன்னா சென்னை ஏர்போர்ட் 3வது பெஸ்ட் ஏர்போர்ட்டா இருந்துச்சு இந்தியாவில் சமீப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இன்னைக்கு எங்க இருக்கும்? ரொம்ப 5வது இடத்துல இருக்கும். டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் ஹைதராபாத். யாரு பெங்களூரு ஹைதராபாத் எல்லாம் சென்னைக்கு வந்து பிளைட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியாவோட கேட்வேயா சென்னை இருந்துச்சு. ஆனா இப்போ நாம ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போய் பிளைட் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதை தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்க ஏப்ரல் மாசத்துல இதே தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பேசும்போது கூட ஒரு இதுல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த காணொலி கூட நான் ஷேர் பண்றேன் கொஞ்ச நேரத்துல. அந்த காணொலியில அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்கிறார், யாரு பக்கத்து மாநிலத்தவர் வந்து இங்க வந்து ரொம்ப ஏக்கத்தோட கேட்கிறார், சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்க வேணும்? ஹைதராபாத் நான் வந்து இருக்கும் போது எவ்வளவு பெருசா பண்ணனேன், என்ன பார்த்து பெங்களூர் பண்ணுச்சேன், பெங்களூர் இன்னைக்கு அவ்வளவு பெருசா வந்துடுச்சு, ஆனா சென்னை ஏன் இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அந்த அளவுக்கு அண்டை மாநிலத்தோட முதலமைச்சருக்கு இருக்கும் அந்த அக்கறை கூட இன்று இருப்பவர்களுக்கு இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்பதற்காக நீங்கள் இன்று அதை டிராப் செய்யறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையிலேயே நான் வந்து அங்க போயிருந்தேன், போராட்ட குழுவை சந்தித்தேன், அவர்கிட்ட நான் உறுதி அளித்தேன், நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு வாட்டி போனீங்க, ஒரு வாட்டி பாத்தீங்க, பேசுனீங்க, சரி அதுல முடிவு பண்ணிட்டேன்னு எப்படி நீங்க உங்களால் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இன்று காலை நமது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியது போல அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் தாமா ஒன்பரசன் அவர்களும் தொடர்ந்து அத்தனை முறை அங்க அந்த வில்லேஜஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அங்க இருக்கிற மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சரியான அங்க அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு தேவையான வீடுகளும் வழங்கியிருக்கோம். பல இடத்துல அதுக்கு மாதிரி வீடுகளும் கட்டி காமிச்சாச்சு. ஒட்டுமொத்த வில்லேஜையே ரீக்ரியேட் பண்றோம். அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டமிடல் ஏன் இது அங்கதான் பண்ணணும்ன்றது எங்களுக்கு என்ன தேவை? ஏன்னா பல இடத்த பார்த்தாச்சு. அண்ணன் தங்கமண்ணன் நீ காலைல சொன்ன மாதிரி நீங்க சென்னை சென்னைனா சி மாதிரி இருக்கும். சென்னை போட்டீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லா கடல் தான், அவ்வளவுதான். அதற்கு பிறகு நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. இங்க போனீங்கன்னா புலிக்காட்டு, கீழே போனீங்கன்னா நம்ம கழுவி நம்ம வேடந்தாங்கல் போல பறவை சொன்னா, அதுக்கப்புறம் நடுவிலே அனல்மின் நிலையம் வந்துடுச்சு. நமக்கு இதுக்கு கல்பாக்கம் வந்துருச்சு. கல்பாக்கம் வருது. இப்படி சென்னை சுற்றி நீங்க தயவு செய்ய வேற எத்தையும் பார்க்க வேணாம் சார். ஒரு சாதாரண கூகுள் மேப் எடுத்து பாருங்க. கூகுள் மேப்ல சேட்டலைட் வியூல போட்டு சென்னை சுற்றி நீங்க ஒரு 5-6 ஏக்கர் எடுக்கணும்னா நீர்நிலைகள் இல்லாம நீங்க எடுத்துட முடியுமா? வேற இடம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீர்நிலைகள் இல்லாம எடுக்க முடியுமா? இவர் புதுசா எடுக்க போறேன்னு சொல்ற அந்த இடத்துல எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லாம இருந்து விடுமா? இவ்வளவும் நாங்க பார்க்காம தான் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கும் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், எங்களது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவர் செய்த பணியை நீங்க உங்க அதிகாரிகள் கூட கேட்டு இதை முடிவு செய்ய மாட்டீங்களா? அதிகாரிகள் இது ஒத்துக்கொண்டார்கள் என்றால் உண்மையாவே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அத்தனை டிஸ்கஷன், அவ்வளவு டிஸ்கஷன் இதுல போச்சு. தொடர்ந்து பல முறை இந்த டிஸ்கஷன் திரும்பி 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 இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு டிஸ்கஷன் போயிருக்கு. அதற்கு பிறகுதான் தேர்வு செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒன்றிய அரசுக்கு போட்டு அப்படி நமக்கு எதிர்த்து இருந்த ஒரு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அந்த பெர்மிஷன்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின பிறகுதான் பரந்தூர் உறுதி செய்யப்படுது. பரந்தூர்ல குயிக்கா இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். 35 மில்லியன் இப்போ உங்களோட சென்னை விமான நிலையத்தோட கெப்பாசிட்டி 55 மில்லியனா ஆக போது T5 வந்த பிறகுன்னு சொல்றீங்க. பரந்தூர் மட்டுமே 100 மில்லியன், ஒரு 10 கோடி பேருக்கான கெப்பாசிட்டியில உருவாக்கப்பட்டது. இப்ப இருக்கிற இந்த சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம்
34 2034 தாண்டாது. 34க்கு மேல நம்மளுக்கு கெபாசிட்டி பத்தாது. நான் இதெல்லாம் எப்படி சொல்றேன்னா, தமிழ்நாடும் சென்னையும் தொடர்ந்து இந்த வளர்ச்சி இதை விட அதிகமான வளர்ச்சிகள் செல்லணும். அப்ப இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிடும். சராசரியான வளர்ச்சியில போனாலே இந்த இடம் பத்தாது நம்மளுக்கு. இப்பவே நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட் பத்தலன்னு பல பேர் சொல்லுவாங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன், என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மட்டுமே இல்ல, இன்னொரு என்ட்ரன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே எங்க கிட்ட டிஸ்கஷன்ல இருக்கு, நீங்க வேணா பாக்கலாம். நீங்க அவங்களே சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இன்னொரு என்ட்ரன்ஸ் ஒன்று கேட்கறாங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு நில எடுப்பு நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு நாங்க பாக்குறோம். நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க நீங்க பாருங்க. அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் யோசிச்சு சிந்தித்து செயல்பட்டது அரசு தான் திராவிட மாடல் அரசு. நான் சொன்ன மாதிரி 55 மில்லியன் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து 2034 முடிஞ்சிடும். நீங்க புது ஏர்போர்ட் நாம் இப்போ இந்த ஸ்பீட்ல போயிட்டு இப்ப இருக்கிற பரந்துரை முடிச்சாலே ஒர்க் ஆரம்பிச்சாலே 3 வருஷம் ஆகுமா கட்டுறதுக்கு? 26 இருக்கும், 29 30 ஆயிடும். 30ல இருந்து 100 மில்லியன் அந்த இது தொடர்றதுக்கு 100 பிளஸ் இந்த 55 இப்ப இருக்கிற மீனம்பாக்கம் விரிவாக்கத்தோட 55 சேர்த்தீங்கன்னா கூட 155 மில்லியன் நம்ம கெபாசிட்டியை 2050ல இருந்து 52க்குள்ள தொடரும். அப்ப எவ்வளவு சார் இருக்கு? 30ல இருந்து 52 22 வருஷத்துக்குள்ள புதிய ஏர்போர்ட் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு. இந்த திட்டமிடல் கூட இல்லைன்னா எப்படி 20 வருஷம் கூட ஒரு அட்வான்ஸா நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நீங்க இப்ப கட்ட ஆரம்பிச்சா கூட 3 வருஷத்துல திட்டம் முடிஞ்சா 29 30ல முடியும். 30ல முடிஞ்சா கூட 40 நீங்க 45லயே உங்களோட சிச்சுவேஷன் டைட் ஆயிடும். 50 52 மேக்சிமம். நாங்க மாண்புமிகு திராவிட நாயகர்கள் ஆட்சியில் இருந்தா 50லயே நிச்சயமா ஃபுல் ஆயிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கும். அந்த கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு, அதனால கொண்டு வந்த அந்த மாதிரி திட்டங்கள். இவங்களுக்கு அந்த மாதிரி கான்பிடன்ஸ் இல்ல போல இருக்கு, அதனால கைவிடுறார்கள் என்பதுதான் சொல்ல தோணுது. உண்மையாக ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல தொழில் வளர்ச்சியில, பொருளாதாரத்துல, தொழில்துறையில அரசியல் நிச்சயமா கூடாதுன்னு இன்னைக்கு இல்லைங்க, நாங்க ஆட்சியில் இருக்கும்போது நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். நான் சட்டமன்றத்திலே இதை பேசியிருக்கேன், மாண்பு முதலமைச்சர் வச்சுக்கிட்டே நான் பேசியிருக்கேன். அப்ப எதிர்கட்சியினர் பலர் அரசியலாக்க முயற்சித்த போது நான் தெளிவா சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு தொழில்துறையை மட்டும் அரசியல் ஆக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல லட்சம் பேருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பா இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த துறையில் உங்கள் அரசியலை புகுத்தாரீர்கள். நீங்கள் இன்று அரசியல் செய்ய நினைத்து இன்று தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். தயவு செய்து இதை ரீகன்சிடர் பண்ணணும். நீங்க டிராப் பண்றேன்னு சொல்றீங்க சார், 90% நிலம் எடுப்பு முடிச்சாச்சு. இப்ப எடுத்த நிலத்தை என்ன பண்ணீங்க? திருப்பி குத்துறீங்களா எல்லாருக்குமே? நீங்க வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? எந்த திட்டத்தை எந்த விஷயத்துக்காக எடுத்தீங்கனோ அதுக்காக யூஸ் பண்ணலன்னா திருப்பி கொடுத்துடணும். ரைட்டா? சரி, நீங்க அதுக்கு வேற ஏதாவது திட்டங்கள் வச்சிருந்தா கூட எங்க அந்த திட்டங்கள், என்ன திட்டங்கள்? அப்ப அந்த திட்டங்கள் வரும்போது இதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு வராதா? சரி, இவங்க டேட்டா சென்டர் எல்லாம், பெரிய டேட்டா சென்டர் எல்லாம் அங்க கொண்டு போய் போடுறேன்னு சொல்றாங்க. சரி, அந்த டேட்டா சென்டருக்கு எது முக்கியமா தேவை? தண்ணி. எவ்வளவு தண்ணி தேவை? இவங்க இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி நாங்க பரந்தூர்ல நாங்க வீணடிக்கல. பரந்தூர்ல எவ்வளவு இடம் தண்ணீர் இருக்கிற இடம் வாட்டர் ஸ்ப்ரெட் எடுக்கிறோமோ அவ்வளவு வாட்டர் ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க அந்த படத்திலே பாத்தீங்கன்னா பார்க்கலாம், சவுத் வெஸ்ட்ல ஒரு பெரிய ஒரு நீர்நிலை உருவாக்கி இருக்கோம். நாங்க இன்னைக்கு நான் போட்டிருந்த ட்வீட்ல கூட இருக்குது, அந்த வரைபடத்திலேயே இருக்கு. எவ்வளவு நீர்நிலை எடுக்கிறோமோ அவ்வளவு நீர்நிலை அங்க உருவாக்குறோம். திட்டமிடல் அவ்வளவு அற்புதமா நடந்தனால்தான் என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ் ஒன்றிய அரசு கிட்ட கிடைச்சது. அப்ப இன்னைக்கு நீங்க இல்ல அதனால வேற திட்டம் கொண்டு வரேன்னா அதுல என்ன பண்ண போறீங்க? முதல்ல இப்படி கொண்டு வரலாமா? இதுல சட்டத்துல விதி இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பேசி பாத்தீங்களா? இன்னைக்கு மீனம்பாக்கம் இந்த 2034 முடிய போது எது நீங்க சொல்ற 55 மில்லியன் கெபாசிட்டி இப்ப ஒன்றிய அரசு அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு நிதி ஒதுக்கி அவ்வளவு சீக்கிரம் T5 முடிச்சு கொடுத்தாலுமே 2034 முடியுமே. அப்ப என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் நீங்க சிந்திச்சிருக்கீங்களா இல்லையா? இப்படி சிந்தனையே இல்லாம, தொலைநோக்கு பார்வை இல்லாம பரந்துரை கைவிட்டது மிக 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 தவறான ஒரு செயல். இதற்கு தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்கள் மீது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு படியை நீங்களே சுமத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இது பெரிய தவறு. இதை கைவிட்டால் நாட்டுக்கும் மக்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சிக்கும் நன்று. நிச்சயமாக ரீகன்சிடர் பண்ணும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இது 5,300 ஏக்கர்ஸ் கிட்டத்தட்ட. அது 5,300 ஏக்கர்ல ஆல்மோஸ்ட் 90% லேண்ட் அக்விசிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுல நான் முக்கியமா சொல்லணும்னா, தொகையை விட ஏற்கனவே எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் வாங்கி தொகையை வாங்கி அவங்க விஷயம் செலவு பண்ணி, அவங்க கல்யாணம் வச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க, அவங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி அந்த காசு உங்களுக்கு வரப்போறது இல்லை. சரிங்களா? அப்போ ஒரு திட்டம்
தீட்டப்பட்டு அதற்கான ஒட்டுமொத்த செயல்பாடுகள் நடத்தப்பட்டு எல்லா கிளியரன்ஸும் வாங்கப்பட்டு இன்னைக்குமே என்னோட பிரச்சனைனா முதலமைச்சர் இதை வந்து இவ்வளவு பெரிய டிசிஷன் ஒன்று டிராப் பண்றோம்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. அப்போ அதுக்கான சயின்டிபிக்கா டெக்னிக்கல் ரீசன் என்ன, எதுக்கு டிராப் பண்றீங்க? நான் சொல்லிட்டேன் அதனால டிராப் பண்றேன்னு சொல்றாரு. அது சரியா? சொன்னதையெல்லாம் செய்து விட்டாரா என்ற கேள்வி அப்பொழுது வருது இல்ல. கேபினட் அது கூட்டினாங்களான்ற அவங்க அதுல டிஸ்கஸ் பண்ணாங்களா அவங்க கிட்ட தான் சொல்லணும். பட் டெக்னிக்கலா இவங்க கூப்பிட்டு நான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அறிக்கையிலே பாத்தீங்கன்னா அவர் சொல்ற இன்னைக்கு காலைல 110 படிச்சதுலயே பாத்தீங்கன்னா நான் வந்து டெக்னிக்கலா வல்லுநர்கள் எல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன பேசினாங்கன்றது யாருக்கிட்டே வரல. அப்ப நீங்க அந்த யார் எந்தெந்த வல்லுநர் என்ன சொன்னாங்கன்றது வெளியிடுங்க, எந்தெந்த வல்லுநர் என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு வெளியிடுங்க. அப்பவே தெரிஞ்சு போயிடும். அதுல எனக்கு தெரிஞ்சு வல்லுநர்களாக இருந்தால், யாராவது உண்மையான வல்லுநர்களாக இருந்தால் நிச்சயமாக சார் நீங்க வெளியில ஆட்சியில் இல்லப்போ அதனால ஒரு புரிதல் இல்லாம சொல்லிட்டீங்க, இதுதான் வழி, இதற்கு இன்னும் அதிகமா கொடுங்க, உங்களுக்கு வேணா இன்னும் அதிக காம்பன்சேஷன் கொடுங்க, பரந்தூர் மக்களுக்கு இன்னும் அதிகமாக காம்பன்சேஷன் கொடுங்க, நாங்க இருக்கிறதுலே அதிகமா கொடுத்தோம், இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவு கொடுத்துட்டோம், முடியுமா? நீங்க தான் சொந்தமா சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களோட காசையும் நீங்க கொடுங்க, வேண்டாம்னு சொல்லல, அதையும் கொடுக்கலாம். நீங்க இன்னும் அரசாங்கத்துக்கிட்டே இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கொடுங்க ஒரு திட்டம். ஏன்னா ஒரு 2 கிராமங்களுக்கு மட்டும், அதாவது லீஸ்ட் இம்பாக்ட், இது வரைக்கும் நாங்க செலக்ட் பண்ண இந்த இடத்துல வேற எங்க போனாலும் அதிகமான மக்கள் மேல இம்பாக்ட் ஆயிருக்கும். வேற வழி இல்லாம யார் மேலும் இம்பாக்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் சார் ஒரு எந்த அரசாங்கம் இருந்தாலும் நினைக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து நீ வேற வழியே இல்ல. சென்னைக்கு நடுவில் 2 பேரலல் ரன்வே, இப்ப மீனம்பாக்கத்தில் இருக்கிறது இப்படி கிராஸ் ரன்வே, அது பேரு. இந்த கிராஸ் ரன்வே இருந்துச்சுனாலே அதை வந்து ஒரு ரன்வேவை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் ரெகுலேஷன்ல இப்படி கிராஸ் ரன்வே, இப்படி ஒரு ரன்வே இருந்துச்சுன்னா அதை ஒரு ரன்வேவை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்டிவ் ரன்வேவா இருக்காது, ஒரு ஆக்டிவ் ரன்வேவா தான் இருக்கும். இப்படி நம்மளுக்கு 1500 மீட்டர் இந்த 2 தள்ளி இருக்கிற 4770 மீட்டர்ஸ் லெங்த் இருக்கிற கோட் எஃப் ஏர்கிராஃப்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான் பரந்தூர் ஏர்போர்ட். இப்ப இருக்க நம்மளுக்கு கோட் 4E தான் பண்ண முடியும். நீங்க அங்க எஃப் வரைக்கும் போகலாம். நீங்க இன்ஃபேக்ட் இன்னும் ஃபியூச்சர்ல இப்ப இருக்கிற ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் விங் ஸ்பேன்லாம் அபவுட் 65 to 70 மீட்டர்ஸ் தான் வரும். 80 மீட்டர் தப்பா வரப்போது இனிமே ஃபியூச்சர்ல லாங் டிஸ்டன்ஸ்லாம் வரும்ன்றதுக்காக அதை செலக்ட் பண்ணி அது வரைக்குமே ரன்வே இன்னைக்கே தாங்குற அளவுக்கு ரன்வே டிசைன் பண்ணுவோம் சார். பார்த்து செஞ்சிருக்கோம் சார். இன்டர்நேஷனல் வேர்ல்ட் லெவல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்ஸா பறந்து இருந்திருக்கும் சார். இது மிகப்பெரிய இதெல்லாம் எவ்வளவு சொன்ன நாங்களாம் அவ்வளவு தூரம் உழைச்சிருக்கோம் சார். அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னா, ஏன்னா நம்ம தானே இது நம்மளோட திட்டம் சார், இது சேர்க்காம நம்ம வரி பண்ணோம் சார். இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஏஐ கிட்ட ஒரு விஷயம், ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு இப்ப வேணும்ன்றாங்கல்ல, அங்கேயே எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ பண்ண போறாங்கன்னா சென்னை மீனம்பாக்கத்துல நீங்க இடத்த எடுத்துட முடியுமா? இன்னைக்கு போய் இடத்த எடுக்க முடியுமா? என்ன காஸ்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஏக்கர் வாங்கினா எவ்வளவு சார் ஆகுது? வாங்க முடியுமா? அங்க பின்னாடி நந்தம்பாக்கத்துல வந்து ஒரு ஏக்கர் வந்து நாங்க டிட்கோல வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 50 கோடி 60 கோடியா போச்சு ஒரு ஏக்கர் எடுக்கணும்னா. சரி, அங்க அந்த ஒரு ஏக்கருக்குள்ள எவ்வளவு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும்? மீனம்பாக்கத்துல பல்லாவரத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க? நீங்க எடுக்க முடியுமா? எக்ஸ்பான்ஷன் இருக்காங்க. இந்த பக்கம் நேரா போய் முட்டிங்கன்னா திருநெல்வேலி நம்ம இந்த செந்தாமல் மவுண்டன்ஸ் மலை இருக்குங்க, மலை இருக்கு. இந்த சைடு வந்து எடுக்க முடியும்னா டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கு. இது எக்ஸ்பான்ஷன் பண்ணவே முடியாது நீங்க எந்த காலத்திலயும். இன்னொரு பேரலல் ரன்வே எப்படி கட்டுவீங்க சார்? இவங்க ஏற்கனவே இருக்கு, இங்க ஒரு டெர்மினல் இருக்கு, இன்னொரு டெர்மினல் கட்டினா அந்த பக்கம் போகணும். நீங்க இந்த 2வது ரன்வே இருக்கிற எண்டுக்கு போகணும். நீங்க அங்க போனோம்னா அங்க ஆத்த தாண்டி ஒரு ரோட போட்டு நீங்க அப்படி எக்ஸிட் போகணும். 2 பெரிய, இந்த சைடு ஒரு டெர்மினல், அந்த சைடு ஒரு டெர்மினல், இந்த 2 டெர்மினல் கனெக்ட் பண்ணா அடியில போடணும். நீங்க என்ன காஸ்ட் இது? யார் கொடுப்பா இதுக்கு? பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த காசு வாங்கினா அவர் வாங்கி வச்சுப்பாரு. அவரு நாட்டுக்கு ஒண்ணுமே, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டாரு. இதுதான் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. கோயம்புத்தூர் சண்டை போட்டேன் நான், தலைவர் சொல்லி நான் அவ்வளவு தூரம் போய் போராடினேன். 2000 கோடி கொடுக்குறோம் சார், நம்ம பணம் 2000 கோடி ஒன்றிய அரசு கொடுக்குறோம். நிலத்தை வாங்கி கோவைக்கு கொடுக்குறோம். கோவை விமான நிலையம் விரிவாக்கம் வரணுன்றதுக்காக 2100 கோடி ரூபாய் கொடுத்தாரு தலைவர். ஒரு பைசா நம்ம சட்டம், நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஷேர் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இதான் எங்க ரூல் அப்படின்ட்டான். இதான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட ஸ்டாண்டு. இதனாலதான் இன்னைக்கு இந்தியா அளவில் வர புது ஏர்போர்ட் எல்லாமே என்ன பண்றா, எல்லாமே எங்க சொத்து, நாங்க எங்க மக்கள் வரி பணத்துல போடுற காசை நான் ஏன் இன்னொரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொடுக்கணும்? என்னைக்கா ஒரு நாள் அதையும் யாருக்கா வித்துட்டு போயிடுவாங்க. கரெக்டா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ பல இடத்துல ஏஐயோட பல ஏர்போர்ட்ஸ் ஏற்கனவே வித்துட்டாங்க, பிரைவேடைஸ் ஆகிட்டாங்க.
இது இன்னைக்கு இதுவும் போக இல்லன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க. ஆனா இந்த ஏர்போர்ட் இருக்க இது சொல்ற மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பரந்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேசஞ்சர் அங்க பறக்கும் போதும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருமானம், தமிழ்நாடு அரசாங்கம் வருமானம் வரும் சார். இப்ப நம்ம போட்டு எல்லாருக்கும் வாங்கணும், காசு கொடுத்து எல்லார்கிட்டையும் நிலத்தை வாங்கியிருக்கோமே, அந்த பணத்தை அந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ற பேசஞ்சர்ஸ் கொடுப்பாங்க, அது நம்மளுக்கு வருமானமா வரும், நம்ம அரசாங்கத்துக்கு வருமானமா வந்திருக்கும். இப்ப இந்த ஏஐக்கு கொடுத்து என்ன வருமானம் உங்களுக்கு வரப்போகுது சொல்லுங்க, புரியுதா? இப்ப நீங்க அங்க அது தவிர கோல்டன் ஷேர் வாங்குறதுக்கான வேலையும் இருந்துச்சு. நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் பரந்தூர் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்ப நீங்க சென்னை ஏர்போர்ட்ல மீனம்பாக்கத்துக்கு உள்ள போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது செய்ய முடியுமா சார் சொல்லுங்க? இதெல்லாம் எங்க சார் தெரியுது உங்களுக்கு சார்? நாங்க எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்தையும் படிச்சு ராப்பகலா படிச்சு உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் செஞ்சோம். இன்னைக்கு வந்து எடுத்தோம் காத்தோன்னு இவ்வளவு பெரிய திட்டத்தை கைவிடுறது சத்தியமா சொல்றேன் பயங்கர கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நாங்க இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்குலாம். விளைநிலங்கள் இல்லாம குடியிருப்புகள் இல்லாத இடத்தை தேர்வு பண்ணிட்டோங்கிறாங்க, கொஞ்ச நாள் அறிவிக்க போறாங்க. சென்னையில அது மாதிரி விளைநிலங்கள் இல்லாம குடியிருப்புகள் இல்லாமலும் ஒரு இடத்தை தேர்வு பண்ணிட்டோம். நீங்க வாங்க, வண்டியில என் கூட வாங்க. நீங்க சார் முதலமைச்சர் சொல்றாரு என் கூட வாங்க, நம்ம சுத்துவோம், சென்னை சுத்துவோம், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போவோம் சார் சென்னையில இருந்து. நீங்க எங்கேயாவது 5000 ஏக்கர் நீங்க அவ்வளவு தூரம் போக சொல்ல சார். உங்க போன்ல கூகுள் ஆப் ஓபன் பண்ணுங்க சார், கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க. 5000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கொயர் இதை போடுங்க, கூகுள் அர்த் ஓபன் பண்ணுங்க, ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணுங்க, அதுல தூக்கி வச்சு பாருங்க, எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்குதான் தயவு செஞ்சு பாருங்க. இதுக்கு மேல நாங்க இதெல்லாம் பார்க்காம செஞ்சிருக்கோம். அதை தாண்டி ஒரு பக்கம் இங்க ஆவடியில அவங்க அந்த ஏர்ஸ்ட்ரிப் ஒண்ணு இருக்கு, இங்க தாம்பரம் ஏர்ஸ்ட்ரிப் இருக்கு, நான் சொன்ன மாதிரி கல்பாக்கத்துக்கு மேல நோ ஃபிளை ஜோன் இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம எப்படி நாங்க பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? நாங்க ஏதோ ஓரளவுக்காவது இதெல்லாம் படிச்சிருக்கோம் சார், அதனால ஏதோ கொஞ்ச அளவுக்காவது நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம். நீங்க பேசுங்க, நீங்க டிராப் பண்ணுங்க, பரவாயில்ல. ஏன் டிராப் பண்ணு சொல்லுங்க, இத சரியான டெக்னிக்கல் ரீசன் சொல்லுங்க, இது ஏன் டிராப் பண்ணும். இன்னைக்கு முதலமைச்சர் அங்க போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டா டிராப் பண்றாரு. இதுதான் அரசியலா? இதுதான் ஒரு அரசாங்கத்துல ஒரு முதலமைச்சருக்கு இது சரியானதா? அவர் தயவு செய்து, நான் இவ்வளவு தூரம் நான் எந்த அரசியலும் இல்லாம சொல்றேன் சார், ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனா சொல்றேன். பல நாடுகளுக்கு போய் பல இடத்துலயும் பார்த்து, பல இடத்துல இந்த அண்டை மாநிலத்தோட இந்த பெங்களூர் எல்லாம் பார்த்து, இவ்வளவு இருக்க இவங்க இன்னைக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்களே, நம்மளால பண்ண முடியலன்னு அந்த ஆதங்கத்தோட பேசுறேன் சார். நாம 3வது இடத்துல இருந்தோம், எங்க இருந்துச்சு பெங்களூரும் இதுவும் ஹைதராபாடும். இன்னைக்கு நாம கொல்கத்தா கிட்ட 5வது இடத்துக்கும் 6வது இடத்துக்கும் போட்டி போட்டுட்டு இருக்கோம். நான் தப்புன்னு சொல்ல, எல்லாரும் வளரணும். ஆனா எப்படி சார் இது? நம்ம இந்தியாவின் நம்பர் 1 பொருளாதாரம் சார், 13 சம்திங்ல வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு $1 trillion நாங்க சொன்னோம். இப்ப நாங்க 1 trillion சொன்னதுக்காக 1.5 trillion சொல்றீங்க. சொல்லுங்க எப்படி சார் வரும் 1.5 trillion உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாம? டைரக்ட் கனெக்டிவிட்டி வேணும் சார். 2 parallel runway 4000 meters இல்லாம, கோட் ஆஃப் ஏர்கிராப்ட்ஸ் இல்லாம, லார்ஜ் ஏர்கிராப்ட்ஸ் இல்லாம, பேசஞ்சர் ஒரு மணி நேரத்துக்கும் 15000 பேர் வந்துட்டு போகணும் சார். ஒரு மணி நேரத்துக்கு சட்டு பிளைட்ஸ் வந்துட்டு போகணும். 15000 பேர் ஒரு குறிப்பிட்ட அவருக்குள்ள வந்துட்டு போகணும். அந்த ஸ்பீட்ல லாங் டிஸ்டன்ஸ் வேணும் உங்களுக்கு. இன்னைக்கே ஒரு 747 இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீனம்பாக்கத்தில் இறங்கணும்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நாள் சொல்லணும், முன்னாடி நாள் ஏர்போர்ட் அதாரிட்டிக்கு சொல்லணும், இந்த மாதிரி பெரிய ஃபுல்லி லோடு 747 வருது கார்கோட அப்படின்னு அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் இறக்க முடியும். அந்த ரெகுலேஷன் பாருங்க, ஏன்னா அவங்க அதுக்கு கேட்பாங்க. இல்ல அவ்வளவுதான் இருக்கு வசதி, சரிங்களா? ஆனா ஃபுல்லி லோடட் ஃபியூச்சர் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இறங்கணும், லார்ஜ் டிரான்சிட் நடக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா சான் பிரான்சிஸ்கோ பறக்கணும் சார் நம்ம பசங்க. இங்கேருந்து சிலிகான் வேலையை கலெக்ட் பண்ண வேணாமா? சென்னை ஏசியா சிலிகான் வேலையா மாதிரி இங்கேருந்து அங்க இருக்கிற சிலிகான் வேலையோட கனெக்ட் பண்ண நம்மளால தானே சார் அங்க இருக்காங்க. டைரக்ட் ஃபிளைட் இங்கேருந்து பெங்களூர் போய் எதுக்கு எடுக்கணும்? நான் இங்கேருந்து எதுக்கு ஹைதராபாத் போய் எடுக்கணுங்க? நம்ம ஊரு சார், இதுதான் சார் டிரான்சிட் ஆப். இது இன்னொரு முக்கியமானது, ஒரு இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் வரும்போது ஒரு MRO வந்துருக்கணும் பக்கத்துல, இல்லையா? அவங்களுக்கு வந்துச்சுன்னா பெரிய பெரிய ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் அவங்க அங்கே சர்வீசிங்கும் அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா சட்டு அந்த வேலையை நடக்கும். இன்னும் ஏர்கிராப்ட்ஸ் வரும். இன்ஃபேக்ட் ஒரு ஹப்பா இருக்கணும், நம்ம ஏர்லைன்ஸோட ஹப்பா இருக்கணும். இது ஏர் இந்தியாவோட ஹப்பாவோ இல்ல இண்டிகோட பெரிய ஹப்பாவோ இது இருக்கணும். அதற்கு இடம் வேணும். ஃபியூச்சர் ட்ரோன் போட்டியும் சேர்த்து அங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. பரந்தூர் மக்கள் பட்டாசு போட்டு இலக்கு கொடுத்து கொண்டாடுறதாக செய்தி வந்துட்டு பரந்தூர் மக்கள் பார்க்க சார், அது எனக்கு தெரிஞ்சு பரந்தூர்லயே இருக்கும். உண்மையா படித்த இளைஞர்கள், படித்தவர்கள், பெரிய லெவல்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்க யாரா கேட்டாலும் நாட்டுக்காக
இந்த விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சியே தொய்வடையுது அப்படின்ற வருத்தம் அந்த மக்களுக்கும் நிச்சயமா இருக்குது. நீங்க யாரோ தேடி தேடி போய் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நீங்க அப்படியே திரும்பி பரந்தூர் பக்கத்துல இருக்க கிராமத்துல தயவுசெய்து எடுங்க, இந்த பக்கம் சென்னையில இருக்கவங்க கிட்ட எடுங்க, படிச்ச இளைஞர்கிட்ட எடுங்க, என்கிட்ட வேணாம் சார். தயவு செய்து டிவிக்கு கொடி போட்டுட்டு போற பிளாக் போட்டுட்டு போற பசங்கிட்டே கேளுங்க, நியாயமா தயவு செய்து சொல்லுங்க, இந்த திட்டம் கைவிடப்படுவது சரியா இல்லையான்னு கேளுங்க. பொருளாதாரம் வளர்ச்சி உட்கட்டமைப்புன்னு பேசும்போது 8 வழிச்சாலையை திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கல சார். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் எங்க ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். ஏற்கனவே சென்னையில இருந்து சேலத்துக்கு போறது, நம்ம கள்ளக்குறிச்சி அந்த சைட்ல போற அந்த அதுவே இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. அதை முதல்ல முடிங்க. அது 4 வழிச்சாலையா இருக்கு. அதோட கெப்பாசிட்டி ஒரு சாலைக்கு இவ்வளவு கெப்பாசிட்டின்னு இருக்கு. அந்த யூனிட் சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போற யூனிட், சரிங்களா? அந்த யூனிட் ரீச் ஆகலாங்க. இப்ப நம்மளுக்கு இங்க சொல்றோமே இவ்வளவு பேசஞ்சர் கெப்பாசிட்டி இத்தனை வருஷத்துல ரீச் ஆக போகுது, அங்க ரீச் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் ஸ்மூத் சைலிங்கா தான் இருக்கு. இப்ப நீங்க சேலம் போனீங்கன்னா டிராபிக் ஜாம் ஆகுதா? இல்ல மீனம்பாக்கத்துக்கு போனீங்கன்னா டிராபிக் ஜாம் ஆகுதா? ஏர்கிராப்டே டிராபிக் ஜாம் ஆகுதா? ஏர்கிராப்ட் டிலே ஆகுதா? சில பேர் மும்பை ஏர்கிராப்ட் பண்ணலையா? மும்பைல எவ்வளவு ஏர் டிராபிக் கன்ஜெக்ஷன் இருக்கு தெரியுமா? புரியுதா? அந்த கன்ஜெக்ஷன் அங்க இல்ல. அப்ப தேவை எழும்புறதுக்கு முன்னாடி நீங்க அது திட்டம் போட்டீங்க, பரவாயில்ல, திட்டம் கூட போட்டுக்காங்க. அங்க இருக்கிற மக்களை சரி செஞ்சுட்டு அவங்களுக்கு அமைதிப்படுத்திட்டு நீங்க பண்ணுங்கன்னு தான் சொன்னமே தவிர டிராப் பண்ணுங்க சொல்லவே இல்லை. நீங்க ஏத்துப்பாங்க நல்லா. 1 லட்சம் கோடி ரூபாய் ஆட்சி பெட்ரோல் தொழில்துறையில 100 நாள்ல 1 லட்சம் கோடி ரூபாய் நம்ம முதலீடு. 100 நாள்ல 1 லட்சம் கோடி எங்க வந்துச்சு, எந்த ஆட்சினால வந்துச்சுன்னு மட்டும் அவங்க சொல்லாம விட்டாங்க. 100 நாள்ல 1 லட்சம் கோடி வந்ததுக்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் எனும் மாமனிதர். அவர் திராவிட நாயகன், திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் பேசி வைத்த திட்டங்களை இவர்கள் இன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அதை நான் கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் சார். நிச்சயமா செஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையில, ஏன்னா இப்போ சீஃப் மினிஸ்டர் இவ்வளவு நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் அங்க இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல. இப்ப இந்த மாதிரி திட்டங்கள்லாம் டிராப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பக்கத்து மாநிலம் இந்நேரத்துக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றீங்களா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறது பரந்தூர்ல கிடையாது சார். அதெல்லாம் ஆந்திராலையும் இதுலயும் கர்நாடகாலையும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா எடுத்து பாருங்க. அங்க பாருங்க, இன்னும் நிறைய பேர் கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில இது ஒரு பெரிய பின்னடைவு. சரி, இப்ப இதுவும் போயிடுச்சு, இனிமே நாங்க அதையும் பேசினானு ஊரா போய் பேசி எங்களுக்கு தெரியும் சார். தொண்டை தனி கத்திருக்கேன் சார் நானு. இந்த திட்டங்கள்லாம் வருது, இவ்வளவு திட்டங்கள் வருது, இவ்வளவு திட்டம் சொல்லி தானே இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதுவே எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு கனெக்டிவிட்டி சொல்லி தான் நாங்க அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த கனெக்டிவிட்டியா போயிடுச்சாரா, நாங்க என்ன பண்ணுவோம்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நாங்க 41% சார், 41% எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம சென்னை சுத்தில இருந்து போகுது சார். இது இப்ப இந்த எக்ஸ்போர்ட் இவங்க எல்லாம் இப்பவே அவங்க பெங்களூர்ல வந்துட்டு இருக்காங்க. பெங்களூர்ல இருந்து யூஎஸ்ல இருந்து பெங்களூர் வந்து, யூஎஸ்ல இருந்து ஹைதராபாத் இங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சீக்கிரமா நீங்க நேரில் வந்துடலாம், சீக்கிரம் நேரில் வந்துடலாம் பேசி நாங்க கூட்டு வந்திருக்கோம். இப்ப இன்னைக்கு இல்லடா இது இப்போதைக்கு வரப்போறது இல்லை அப்படின்னா கனெக்டிவிட்டியே இல்லாத ஊருக்கு எப்படி வருவாங்க? நீங்க ஒரு ஊருக்கு பொண்ணு கொடுக்க போனீங்கன்னா கூட கிராமத்துல சொல்லுவாங்க அந்த ஊருக்கு பஸ்ஸே இல்லடான்னு. கேட்டுறீங்களா இல்லையா? இது கிராமப்புறத்துல ஒரு ஊருக்கு போறதுல பொண்ணு கொடுக்கறதுக்கு பஸ்ஸே இல்லைன்னு சொல்ற மாதிரிதான் இது ஏர் பஸ்ஸே இல்லடா அப்படின்ற மாதிரிதான் இது. இந்த ஊருக்கு தொழில்துறையில அந்த டெர்மினாலஜில நீங்க சொல்லணும்னா பஸ்ஸே இல்லைன்னு சொல்றாங்க, ஏர் பஸ்ஸே இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு புரியல? பரந்தூர் இடம் தான் சரியான 2வது விமான நிலையத்துக்கான இடமா இருக்கும்னு தேர்வு செய்து இறுதியா விண்ணப்பிச்சதெல்லாம் திமுக தான். ஆனா இந்த இடத்தேர்வு செய்யும் போது பரந்தூர் இடத்துல தேர்வு செய்யக்கூடாதுன்னு திமுக தடுத்ததா அதிமுக இருக்கும்போது விமர்சித்தது சார். அது ஏதாவது சமூக வலைதளத்துல ஏதாவது போட்டுருங்க. அப்புறம் எதுக்கு நாங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த இடத்த கொண்டு வச்சு திருப்பி அந்த இடத்துல இவ்வளவு கிளியரன்ஸ் வாங்கி மக்களிடம் 3 அமைச்சர்கள் அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்து வீடை கட்டி கொடுத்து இடத்த கொடுத்து வீடை கொடுத்து அதை கட்டியும் கொடுத்து வீடு மட்டும் இல்ல பள்ளிக்கூடம் அதுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிராமத்தையே ரீகிரியேட் பண்ணிருக்கோம் சார். ஒட்டுமொத்த கிராமத்தையே ரீகிரியேட் பண்ணிருக்கோம். அதை தவிர காம்பன்சேஷன் கொடுத்திருக்கோம். அதை தவிர வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம். இவ்வளவும் வாங்கிய அந்த மக்கள் இன்று இவர் போய் சொல்லிட்டாரு அவரோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றோன்றதுக்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி விழுந்து போகுதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு முதலமைச்சர் இதை பார்த்துட்டு இருந்தாருன்னா அவர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தொழில் வளர்ச்சியை நாங்க எந்த காலத்திலும் அரசியலாக்க விரும்பவே இல்லை. இதுதான் மாண்புமிகு திராவிட நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நிலைப்பாடு. என்னோட தனிப்பட்ட நிலைப்பாடும் அதே தான். நான் ஆரம்பத்திலே இதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த திட்டத்தை உங்களால முடிஞ்சா தயவு செஞ்சு எல்லா ஆபீசர்ஸையும் தனியா 1-to-1 உட்கார வச்சு அவங்களோட ரிவ்யூ கேளுங்க. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். அததான் சொல்றேன். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணினாலே உங்களுக்கு 30க்குள்ள நீங்க கட்டி முடிக்க முடியாது.
34 உங்களுக்கு வந்து இங்க முடிஞ்சிடும். சரிங்களா? 30 கட்டி முடிச்சோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்ப இருக்கிறதுலே நம்ம கண்டினியூ பண்ணா கூட நான் சொன்ன 20 வருஷம் தான் எனக்கு கிடைக்குது. அந்த ஸ்பீட்ல போனாலே இப்ப நீங்க திருப்பி ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க 2021 வந்து நாங்க செட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி இவ்வளவு தூரம் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி ஒன்றிய வாங்குறது 24 தான் ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் எல்லாம் வந்துச்சு. 25ல எல்லாம் ஆல் கிளியர் எல்லாம் வந்துச்சு. எல்லாம் அப்புறம் டிபிஆர் போடணும், நிறைய இஷ்யூஸ் இருக்கு. டிஎஃப்ஆர் வாங்கணும், டிபிஆர் போடணும், ஒரு படிப்படியா போகணும். ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஒரு கிளியரன்ஸ் தனியாவே இருக்கணும், என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ் தனியா ஒன்று வாங்கணும். நிறைய இஷ்யூஸ் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. அப்புறம் டிஃபென்ஸ் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும், இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் படிப்படியா போறது திருப்பி 3 வருஷம் ஆயிடும். அப்ப அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகும். இனி இப்ப இந்த நான் இன்னும் சொல்றேன், நீங்க அவங்களால முடியும்னா வேற இடம் எங்களுக்கே கண்ணுக்கே தெரியாம எங்கேயோ ஒரு இடம் இருக்குது, 5-6 ஏக்கர் அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுற இடம் இருக்குன்னா தயவு செஞ்சு அதையாவது நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியும் எடுத்து நீங்க பண்ணுங்க. அப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? புதுசா எடுக்கிற இடத்துல அங்க மக்களே இல்லாத இடத்துல எடுப்பீங்களா? கடல்ல தான் போய் எடுக்கணும். நீங்க கடல்ல போய் எடுத்தா கூட எங்க மீனவ நண்பர்கள் உங்களுக்கு விட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்றாங்க, எவ்வளவு பெரிய பாதிப்பு அது ஏற்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும். சார் 2036 1.5 பில்லியன் எக்கனாமி அடிக்கும்னு டிவிக்கு கவர்மெண்ட் மேனிஃபெஸ்டோ சொல்லிருக்காங்க. பட் இப்ப பரதுரை மண்டலத்தை ரத்து பண்ணிருக்காங்க. எதுங்க 2036ல 1.5 பில்லியன் எக்கனாமின்னு மேனிஃபெஸ்டோ சொன்னாங்க. பட் இங்க பரதுரை மண்டலத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு. இது எந்த மாதிரியான பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும்? இதே சமயம் ஆந்திரா வந்து குப்பம் அண்ட் மத்த ஏற்படும். இதான் சொல்லிட்டு இருக்கேன். நாம 1.5 ட்ரில்லியன் நாங்க ஒன்னு சொன்னனால 1.5 சொன்னாங்க அவங்க. அப்ப அதற்கேற்ப எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆந்திரால வந்து நாங்க இப்ப தமிழ்நாட்டுல பரந்தூரும் ஹொசூரும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப கிரிட்டிக்கல். ஹொசூருக்கு வந்து இவ்வளவு பேச்சு பேசினாங்க. இன்னைக்கு ஹொசூர் பக்கத்துல அங்க குப்பம் ஆரம்பிச்சாங்க. பெங்களூர் 2வது ஏர்போர்ட் ஆரம்பிக்குது சார். பெங்களூர் அவங்க 2வது இடத்துக்கு பேச ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு டி.கே. சிவகுமார் சார் எடுத்துட்டாரு, அவர் சிஎம் எடுத்துட்டாரு. அடுத்து இவரு ஏற்கனவே பேசிருக்காரு, வைஜாக் அவ்வளவு பெருசா கட்டிட்டாங்க. ஒன்னா கட்டு ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்ஸையே நவீனமயமாக்கி இன்னும் பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. புதிய விமான நிலையங்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப போட்டி எங்க போகும்? விமான நிலையம் வந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி ஈஸி. வர தொழிலாளர்களுக்கு தொழில் முதலீட்டாளர்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸி. யூஎஸ்ல இருந்தோ ஜெர்மனில இருந்தோ ஜப்பான்ல இருந்தோ வந்தாங்கன்னா டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்ப்பான். இல்லாட்டி அங்கேயிருந்து ஒன் ஹாப் எங்க இருக்கோ எங்க லேண்ட் ஈஸியா கிடைக்குதோ அங்க போயிருவாங்க. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன்ல பிரச்சனை. இதற்காகத்தான் கனெக்டிவிட்டி ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஊருக்குள்ள கொண்டு வரணும்னு பாக்க, வேற எங்கேயும் போயிட்டு வரதுக்கு பதிலா இங்க வரணும்ன்றது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவங்க கொண்டு வந்த தலைமைச் செயலகத்தை வந்து ஹாஸ்பிட்டலா மாற்றணும், அண்ணாலே பெரிய திருமணமாக மாற்ற முயற்சியும் ஒரு அரசியலாக தொடங்கப்படுது. அது போன்ற ஒரு அரசியல் அறிவிப்பாக இருக்கலாம். இதுவரை தமிழ்நாடு காணாத மிக மோசமான ஒரு பின்னடைவு இது. நீங்க அதெல்லாம் கூட நாங்க ஒண்ணுன்னா நீங்க வேற சின்ன ஒரு அசம்பிளி தானே, நாங்க வேற இடத்துல பாத்துக்கலாம், இல்ல திருப்பி பழைய இடத்துக்கே கூட போயிட்டோம். நீங்க இப்ப பழைய இடத்துக்கு போக முடியாது. நீங்க அசம்பிளி அந்த அம்மையார் அவர்கள் அவங்க ஒரு முடிவு எடுத்து அதை ஹாஸ்பிட்டல் ஆக்கிட்டாங்க. எங்களால அட்லீஸ்ட் திரும்பி வந்து பழைய போர்ட்டுக்கே போக முடிஞ்சது. சரிங்களா? இங்க இந்த விமான நிலையத்தை விட்டீங்கன்னா இங்க திருப்பி மீனம்பாக்கத்துக்குள்ள போறதுக்கு ஒண்ணும் இல்ல, இடம் பத்தாதாங்க. ஏற்கனவே மீனம்பாக்கமே ஃபுல்லு. அப்புறம் எப்படி எங்க போவீங்க நீங்க? வேற எங்கேயும் போக முடியாது, வேற ஊருக்கு தான் போவாங்க எல்லாம். மக்களோட எதிர்ப்பை தாண்டி சூழலியல் அமைப்புகளோட எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சூழலில் அனுப்பாரு 4 பேர் இருந்துகிட்டு அவங்க மட்டும் தான் சூழலை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அது முதல்ல மிகப்பெரிய ஒரு தவறு சார். அது முதல்ல நிறுத்த சொல்லுங்க அவங்கள. எங்களுக்கும் எல்லாரும் நல்லா தெரியும், எனக்கு இருக்கிற என்வாரன்மெண்டல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால அவங்க மட்டும் தான் பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க எல்லாம் முடிவு பண்ணுவோம். நான் வருஷத்துல 3-4 நாள் காட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்துருவேன். நான் இந்த வருஷத்துல 3-4 நாள் போய் ட்ரெக்கிங் போறவன் உள்ளே சுத்தி கிடக்குறேன். அதனால எனக்கு சூழல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு அவங்களுக்கே தெரியும், நீங்க சொல்ற ஆளுங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவர்கள் சரி இவங்க எல்லாம் இருந்திருக்காங்களே, அப்ப இதுதான் ஒரே ஆப்ஷன்றதுனால தானே முடிவு பண்ணிருக்காங்களா? முடிவு பண்ணிருக்கணும். அவங்க அப்படி செய்யாதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு விட்டார்கள் என்று ரொம்ப வருத்தம்.